அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி அண்ட் காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட்டு. என்னென்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ், அது ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்க்கு அப்ஜெக்டிவ் டைப் என்னென்னா இந்த லார்ஜ் சாம்பிள், ஸ்மால் சாம்பிள், ஸ்கை ஸ்கொயர் டெஸ்ட், வேரியஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டெஸ்ட், அந்த டாபிக் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ், அப்ஜெக்டிவ் டைப் மட்டும் நீங்கள் படிச்சுக்கலாம். அதுக்கான புக்லெட் தான் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் 2க்கு அப்ஜெக்டிவ் டைப் தியரி பார்ட்டு மட்டும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து அப்ஜெக்டிவை நீங்கள் வந்து ஈஸியாக கிராக் பண்ண, ஏன்னா இப்போ செட்டில் கூட பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் தான் வந்து ஹெவியாக வச்சுருந்தாங்க. அது நீங்கள் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் தியரிஸ் ஃபுல்லாகவே வந்து இன்க்ளூடிங் சாம்பிளிங் டெஸ்ட்லாம், லார்ஜ் சாம்பிள், ஸ்மால் சாம்பிள்ஸ், இந்த சாம்பிளிங் டெஸ்ட் ரிலேட்டடாக டிஸ்ட்ரிபியூஷன் தியரிஸ் மட்டும் உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, அப்ஜெக்டிவ் டைப். உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்க்கும் தனியாக ப்ராப்ளம் புக்லெட் போட்டோம், நீங்கள் அந்த புக்லெட் வேணால் வாங்கி படிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்புக்கான ப்ராப்ளம் புக்லெட், அப்ஜெக்டிவ் டைப்புக்கான ப்ராப்ளம் புக்லெட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி படிச்சிட்டிங்க அப்படின்னா நான் கொடுக்குற டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸை ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ணிடலாம். அதே போல் எல்லா அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸும் இதுக்குள்ளே மாட்டிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்லெட்டு. இந்த புக்லெட் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்கி படிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பயாஸ்ட், அன்பயாஸ்ட், அப்ரிசியன்ட் எஸ்டிமேட்டர்ஸ், மேக்லிம் லைக்டூட் எஸ்டிமேட்டர்ஸ், இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஹைபோதசிஸ், அனோவா டேபிள்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்பிளிங் டெஸ்ட்டு, கம்ப்ளீட் சாம்பிளிங் டெஸ்ட் மொத்தத்தையும் வந்து இதில் நீட்டாக கொடுத்துட்டோம். இது போல் ஸ்டாட் 1க்கு இருக்கா சார், மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் 1 இருக்கா சார்னா இருக்குது. ஜாயின் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய மூமெண்ட் ஜெனடிக் ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தியரிஸ் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்லெட் வாங்கி படிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சின்ன அப்டேட்டு. போத் பிஜி அண்ட் காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்க்கான புக்லெட் இது வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸ் 1 ரெடியாக இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் 1க்கு ப்ராப்ளம் இருக்குது, சால்வ்டு ப்ராப்ளம் தியரி புக்லெட் இருக்குது. அதே போல் மேத்தமெட்டிக்ஸ் 2க்கும் இது தியரி, இன்னொன்று சால்வ்டு ப்ராப்ளம், 2 புக்லெட் ரெடியாக இருக்குது. ஸோ நோட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா இதை பார்த்துக்கலாம். ஹேண்ட் ரைட்டிங்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருப்போம். எல்லாமே ஹேண்ட் ரைட்டன் மெட்டீரியல் தான். இன்னொன்று அங்கங்கே சீல் போட்டிருப்போம், அது மட்டும் கொஞ்சம் ஒரு சிலது வேர்டிங் மறைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃபைன். அதே போல் டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். புக்ஸை ரெஃபர் பண்ணலாம், பட் எவ்வளோ கண்டென்ட்டு அதிலே படிக்க முடியும். அதனால் நாங்கள் ஷார்ட்கட்டாக அவ்வளோ விஷயங்களை யோசித்து என்னென்ன கண்டென்ட் நம்ம கொடுக்கணும், போதுமானது என்ன அப்படின்றத நீட்டாக கொடுத்துருக்கோம். இதை தாண்டி கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்லெட் வாங்கி படிங்க. தேங்க்யூ.